கிட்டத்தட்ட 35 வருஷமா ஆழமான விண்வெளியில இருந்து ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு சிக்னல் ரொம்ப துல்லியமா திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. அது யாருடையது? வாங்க, இந்த பிரபஞ்ச புதிர நாம ஒன்னா சேர்ந்து அவிழ்க்கலாம். ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். யாரோ ஒருத்தர் விண்வெளியில ஒரு அலாரம் செட் பண்ணி விட்ட மாதிரி அந்த சிக்னல் பூமிக்கு வந்து சேருது. ஆனா அந்த அலாரம் வச்சது யாரு, அது எங்க இருக்குங்கிறது தான் இன்னைக்கு வரைக்கும் விஞ்ஞானிகளையே குழப்பிட்டு இருக்கிற ஒரு பெரிய கேள்வி. சரியா ஒவ்வொரு 22 நிமிஷத்துக்கு ஒரு தடவை, ஒரு செகண்ட் கூட முன்ன பின்ன இல்லாம ஒரு கடிகார மாதிரி இந்த மர்மமான ரேடியோ சிக்னல் நம்ம பூமியை தாக்குது. இன்னும் துல்லியமா சொல்லணும்னா 21 நிமிஷம் 58 வினாடிக்கு ஒரு முறை. இந்த சிக்னல் நேத்தே இன்னைக்கு வர்றதில்ல. 2022ல இதை கண்டுபிடிச்ச விஞ்ஞானிகள் பழைய டேட்டாவை எல்லாம் நோண்டி பார்த்தப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. 1988ல இருந்தே இந்த சிக்னல் பதிவாயிருக்கு. ஆனா யாரும் அதை கண்டுக்கவே இல்ல. யோசிச்சு பாருங்க, 30 வருஷத்துக்கு மேல இந்த விண்வெளி அழைப்பு நமக்கு தெரியாமலேயே ஒளிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. சரி, இது எங்க இருந்து தான் வருதுன்னு பார்க்கலாமா? நம்ம பூமியிலிருந்து சுமார் 15,000 ஒளியாண்டுகள் தள்ளி நம்ம பால்வழி அண்டத்துக்குள்ளேயே இருக்கிற ஸ்கூட்டம் விண்மீன் கூட்டத்திலிருந்து தான் இது வருதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. தூரம் தெரிஞ்சு போச்சு. ஆனா அத்தனை தூரத்துல இருந்து இது அனுப்புறது எது? அதுதான் இன்னும் விடை தெரியாத மர்மமா இருக்கு. இந்த அண்டவெளி குற்றத்துல நம்மளோட முதல் சந்தேக நபர் பல்சர். பொதுவா இந்த மாதிரி சிக்னல்களுக்கு இவங்க தான் காரணமா இருப்பாங்க. பல்சர்னா என்னன்னு சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம சூரியனை விட பல மடங்கு பெரிய நட்சத்திரம் அதோட ஆயுள் முடிஞ்சு வெடிக்கும்போது அதோட மையம் மட்டும் அப்படி சுருங்கி பம்பர மாதிரி அதிவேகமா சுத்தும். இதுதான் நியூட்ரான் நட்சத்திரம். அப்படி சுத்துறப்போ அதோட காந்த துருவங்கள்லேருந்து ரேடியோ அலைகளை வெளியே விட்டா அதுக்கு பேர் தான் பல்சர். ஆரம்பத்துல இது கண்டிப்பா ஒரு பல்சரா தான் இருக்கணும்னு விஞ்ஞானிகள் உறுதியா நம்பினாங்க. ஆனா விசாரிக்க கணக்கு தப்பா போச்சு. பல்சருங்கிறது ரொம்ப வேகமா சுழலக்கூடியது. ஒரு நொடிக்கு 100கணக்கான தடவை கூட சுத்தும். ஆனா இந்த சிக்னல் 22 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வருது. இவ்ளோ மெதுவா சுத்துற பல்சர் இருக்கவே வாய்ப்பில்ல. அது மட்டும் இல்லாம 38 வருஷமா அதோட சக்தியில எந்த குறையுமே இல்ல. ஒரு பல்சர் இத்தனை வருஷம் சக்தியை இழக்காம இருக்கிறது சாத்தியமே இல்ல. ஆக நம்மளோட முதல் சந்தேக நபரான பல்சர் இந்த குற்றத்தை செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லைன்னு உறுதியாகிடுச்சு. வழக்கு மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்குது. நம்மளோட விசாரணைய அடுத்த சந்தேக நபர்கிட்ட திருப்புவோம். பிரபஞ்சத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த பொருட்கள்ல ஒன்றான மேக்னட்டார். மேக்னட்டாரும் ஒரு வகையான நியூட்ரான் நட்சத்திரம் தான். ஆனா அதோட காந்த புலம் அப்பப்பா கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு பவர்ஃபுல். ஒரு பல்சரை விட 1000 மடங்கு சக்தி வாய்ந்தது. அதனால அதோட பயங்கரமான சக்தி தான் இந்த மர்மமான சிக்னலை அனுப்பியிருக்கலான்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஆனா இங்கேயும் ஒரு சிக்கல். மேக்னட்டார்கள் பொதுமா வெளியிடுறது எக்ஸ்ரே கதிர்களைத்தான், ரேடியோ அலைகளை இல்ல. அது மட்டும் இல்லாம அதோட சக்தி வெளியீடுங்கிறது எப்பவாச்சும் திடீர்னு நடக்கிற ஒரு நிகழ்வு. 35 வருஷமா ஒவ்வொரு 22 நிமிஷத்துக்கும் கடிகார மாதிரி துல்லியமா சக்தியை வெளியிடுறது அதோட கேரக்டரே கிடையாது. அதனால நம்மளோட 2வது சந்தேக நபரும் இந்த கேஸ்ல இருந்து விடுதலை செய்யப்படுறார். மேக்னட்டாரும் நிரபராதி தான். இப்போதான் இந்த வழக்கு ரொம்பவே சிக்கலாகுது. விண்வெளியில ரேடியோ சிக்னல் அனுப்புற முக்கிய குற்றவாளிகள் 2 பேருமே நிரபராதின்னு நிரூபிக்கப்பட்டாச்சு. அப்போ இந்த மர்மமான குரலுக்கு சொந்தக்காரர் யாரு? வழக்கமான சந்தேக நபர்கள் எல்லாம் தப்பிச்ச நிலையில புலனாய்வாளர்கள் முன்னாடியே வேண்டான்னு ஒதுக்கி வச்ச ஒரு ஆச்சரியமான புதிய சாட்சியை நோக்கி திரும்புறாங்க. வெள்ளைக்குள்ளன், அதாவது ஒரு ஒயிட் டுவார்ஃப். இது நம்ம சூரியன் மாதிரி ஒரு நட்சத்திரம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற ஒரு மங்கலான பொருள் தான். இவ்ளோ பவர்ஃபுல்லான சிக்னலை 15,000 ஒளியாண்டுகளுக்கு அனுப்புற அளவுக்கு இதுக்கு சக்தி கிடையாதுன்னு சொல்லி விஞ்ஞானிகள் இதை ஆரம்பத்திலே சந்தேகப்பட்டிலிருந்து எடுத்துட்டாங்க. ஆனா ஒருவேளை அந்த வெள்ளைக்குள்ளன் தனியா இல்லனா? இந்த ஒரு கேள்விதான் விசாரணையே ஒரு புது திசைக்கு கொண்டு போச்சு. இப்போ ஒரு புது தியரி முன்னுக்கு வருது. பைனரி சிஸ்டம். அதாவது அந்த வெள்ளைக்குள்ளன் தனியா இல்ல, அது இன்னொரு நட்சத்திரத்தை ஜோடியா வச்சுக்கிட்டு சுத்தி வருது. இப்படி யோசிச்சு பாருங்க. அந்த வெள்ளைக்குள்ளன் ஒரு வீக்கான ரேடியோ சிக்னல் அனுப்புது. ஆனா அதோட ஜோடி நட்சத்திரத்தோட சக்தி வாய்ந்த காந்தப்புலம் அந்த சிக்னலை ஒரு மெகாஃபோன் மாதிரி பல மடங்கு பெருசாக்கி விண்வெளியில வீசுது. இந்த இரட்டையரோட கூட்டு சக்தி தான் அந்த சிக்னல் இத்தனை 1000 ஒளியாண்டுகள் தாண்டி நம்மகிட்ட வர்றதுக்கு காரணம். இது மெதுவான சுழற்சிக்கும் பயங்கரமான சக்திக்கும் ஒரே நேரத்துல விட சொல்லுது. இப்போ நம்ம விசாரணையோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஆனா இந்த கேஸ் இன்னும் முழுசா முடியலங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஆக இப்போதைக்கு விஞ்ஞானிகள் என்ன நம்புறாங்கன்னா, இந்த சிக்னல் அனுப்புறது ஒரு வெள்ளைக்குள்ளனும் அதோட துணை நட்சத்திரமும் சேர்ந்த ஒரு ஜோடி தான். சரி, அப்போ இது ஏலியன்ஸ் அனுப்புன மெசேஜா? வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மின்னு சொல்லலாம். ஏன்னா வெள்ளைக்குள்ளன்கிறது ஒரு நட்சத்திரத்தோட கலரை மாதிரி. அங்க உயிரினங்கள் வாழ்றதுக்கு சாத்தியமே இல்ல. இருந்தாலும் இந்த தியரிலையும் இன்னும் சில கேள்விகள் பாக்கி இருக்கு. ஆராய்ச்சி தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. பிரபல வானியற்பியாளர் நீல் டிக்ராஸ் டைசன் சொன்னது மாதிரி தான்
பிரபஞ்சம் உங்களுக்கு புரியணும்னு எந்த அவசியமும் அதுக்கு இல்ல. நாம பதில்களை தேட தேட அது புது புது கேள்விகளை நம்ம முன்னாடி வைக்குது. பாருங்க, இந்த ஒரு புதிருக்கு விடை தேடி போனதுனால நாம இதுவரைக்கும் அறிந்திராத ஒரு புது வகையான நட்சத்திர அமைப்பையே கண்டுபிடிச்சிருக்கோம். இது ஒரு முடிவே இல்ல, ஒரு புது ஆரம்பம். இது மாதிரி நாம கேட்கறதுக்காக இன்னும் எத்தனையோ பிரபஞ்சத்தோட குரல்கள் ஆழமான விண்வெளியில காத்துக்கிட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க.